அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி உட்பட போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய கண்டக்டர், டிரைவர் மற்றும் டெக்னிக்கல் ஸ்டாஃப் மற்றும் அதர் போஸ்டிங். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லா போஸ்டிங் பற்றின வேலைவாய்ப்பு அறிவிப்பு எப்பொழுது வரும், எப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க, பணி நியமனங்கள் எப்படி நடைபெறும், இந்த மாதிரியான அறிவிப்பு எப்பொழுது வரும், அரசு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லி எல்லோருமே காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சட்டப்பேரவையில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு, அப்படி சட்டசபைக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற செய்தித்தாளில் வந்திருக்க சில முக்கியமான செய்திகளை விரிவா பார்க்கலாம். சோ அப்பாயின்மெண்ட்ஸ்க்கான இந்த தேர்வு அல்லது அறிவிப்பு எப்பொழுது வரும் என்ற தகவலையும் முழுமையாக பார்க்கலாங்க. சோ இந்த அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்தவரை எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற நோட்டிபிகேஷன் எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அரசு சில முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுத்திருக்காங்க. அதுல குறிப்பிடத்தக்க விஷயங்கள் என்ன அப்படின்ற பார்த்தலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த செய்தி என்ன என்று பார்க்கலாம். ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 3028 கோடி தேவைப்படுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது தமிழக அரசு போக்குவரத்து துறையை பொறுத்தவரை மட்டுமே இல்லை, பொதுவாக பெரும்பாலான அரசு துறைகளை பொறுத்தவரை நிதி இல்லாம தான் போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இபி ஆகட்டும் எல்லாமே இந்த லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி கணக்கை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த அறிவிப்பானது சம்பந்தப்பட்ட அறிக்கையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். போக்குவரத்து துறை அமைச்சர் முழுமையான அறிக்கையை கொடுத்திருக்காரு. ஸோ இந்த அறிக்கையில இடம்பெற்றக்கூடிய சில முக்கியமான தகவல்களை சொல்லிடுறேன். காலி பணியிடங்களை நிரக்கும் அப்படின்ற ஒரு அப்டேட், அதே மாதிரி ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்துறது அப்படின்ற சம்பள உயர்வு அந்த அப்டேட்டும் கொடுத்திருக்காரு. சோ இதற்கு உண்டான முடிவு வந்து பாத்தீங்கன்னா விரைவில் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலையும் சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதே சமயத்துல அப்பாயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட பெரிய அப்டேட் எதுவுமே இல்லைங்க. சோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்பிசி உடைய ஆனுவல் பிளானர் வெளியிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதற்குண்டான அப்டேட்டை நீங்க எதிர்பார்க்கலாங்க. தமிழக போக்குவரத்து கழக துறையில டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புவதற்குண்டான ஒரு புதிய அரசாணை ரெடி ஆயிட்டு இருக்குங்க. இந்த அரசாணை பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல கிட்டத்தட்ட 18,000 காலி பணியிடங்களை நிரப்ப இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாமே நேரடி நியமனங்கள் மூலமாக மட்டுமே நிரப்பப்படும் அப்படின்ற தகவலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இன்னும் போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.